தபசுல உட்கார்ந்தார். இனிமே யாருமே தபசை கலைக்க முடியாது அப்படிங்கிறாப்புல உட்கார்ந்துட்டார். அப்பேற்பட்ட தபசு பண்றார். ரொம்ப ஆச்சரியமான தபசு பண்றார். இந்திரனே வந்து பரீட்சை பண்ணும் அப்படின்னு பார்க்குறான். அந்த தபசுல இருந்து அவரை நிஷ்டை கலையிறது. நிஷ்டை கலைஞ்சதும் அப்பேற்பட்ட பசி இருந்தது. சாப்பிட்டு எத்தனையோ கோடி வருஷம் ஆச்சு. அவ்வளோ வருஷம் தபசுல இருந்தாரான். அப்போ இந்திரன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு வேஷத்தில் வந்து பாயசத்தை கொடுத்துட்டு போனால் உடனே இன்னொருத்தன் பிச்சைக்கார வேஷத்தில் அவனே வரான். வந்து அந்த பாயசத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். அவரோ பசியில் இருக்கார். அதை கொடுத்துட்டா அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் கோபமே வரலையாம். அந்த பாயசத்தை அப்படியே அவன் கையில் கொடுத்துறான். உடனே இப்பேற்பட்ட தபசு அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த கோபத்தை எப்போ அவர் விட்டுட்டாரோ அப்போ வந்து அவர் பிரம்மர்ஷி அப்படின்னு தேவாலயம் சொல்லிட்டார். ஆனால் தேவாலயம் சொல்றது அவருக்கு போகலையாம். ஏதோ பால் பாயசம் கேட்டுட்டு ஏதோ ஸ்வீட்டை வச்சுட்டு போனால் பால் பாயசம்